என் பேர் கோவிந்தன், சீகப்பாதி கிராமம். முன்னாடி நெல் போட்டிருந்தோம். நெல் போட்டிருந்ததில் பன்னி, யானை கொஞ்சம் வந்து எல்லாமே சேதம் பண்ணிருச்சு. அப்புறம் 2வது கிழங்கு போட்டிருந்தோம். கிழங்கும் யானை சாப்பிட்டுச்சு, பன்னியும் வேஸ்ட் பண்ணிருச்சு. வருமானம் இல்லைங்க. அப்புறம் சரி அக்ரி மீட்டிங்க்கு ஒரு பக்கம் போயிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி உங்களுக்கு யானை தொந்தரவு தானே, அதனால உங்களுக்கு யானை சாப்பிடாத பொருளை போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு அப்போ என்ன சார் போடலாங்க போய் கேட்க முடியும், பூ போடலாம், பூ போட்டால் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போட்டு ஒரு வருஷம் ஆச்சுங்க. ஏதோ ஓரளவு கொஞ்சம் வருமானம் வருது சார். ஏன்னா இப்போ இப்போத்தளவுக்கு 70 ரூபா போகுது சார். இங்கேருந்து மார்க்கெட்டு போடுவோம், இல்லை பக்கத்தில் இருந்த கடையில் ஆலந்துறைக்கு போட்டு வந்துடுவோம் சார். ஆலந்துறை பூ மார்க்கெட்டு இல்லாட்டி ஆலந்துறை சார். அப்போ பார்க்குறம்போது இப்போது பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பயிர் இந்த மாதிரி இருக்குது சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும் சார். ஏன்னா மழை நின்றுச்சு. மழைனால கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் களை எடுத்து சுத்தம் பண்ணும்போது நல்லா இருக்கும் சார். வருமானம் ஏதோ ஒரு அளவுக்கு வருது சார். 10 வருஷத்துக்கு வருது சார். 10 வருஷம் கேரண்டிங்காமா. மலைவாழ் மக்களை நான் தான் முதல் பார்க்குறேன்னா, நான் மீட்டிங் போயிருந்தனால இப்படி சொன்னாங்க. ஏன்னா இன்னும் பாதி பேர் தெரியலைங்க சார். இதனுடைய விவரம் புரியலைங்க. ஏன்னா இன்னும் நம்மளை பார்த்து நான் போட்டுக்கிறேன்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஏதோ அரசாங்கம் கொஞ்சம் மானியம் கொடுத்தா நல்ல சந்தோஷமாக இருக்குது சார். ஆமாங்க. என்ன மாதிரியான இது விதை வித்துக்கள் நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து ஏதோ கொஞ்சம் விதைகள் வித்து கொடுத்து ஏதோ மானியம் கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சார். ஏதோ எங்களுக்கு ஒரு வருமானம் எங்கள் வயிற்று போல கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.